ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, தீனி வச்ச கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. இதை நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது செய்முறை எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. எல்லாமே நான் மெஷரிங் கப்பில் அளந்து தான் செய்கிறேன். நீங்கள் இதே மெத்தடில் இதே அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா கொழுக்கட்டை உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும். இப்போ நல்லா வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி மாவு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. ரேஷன் அரிசி தாங்க முழுக்க முழுக்க போட்டிருக்கேன். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்யறதுக்கும் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அருமையாக வருங்க. இதனுடைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. எந்த கொழுக்கட்டையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாவில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு அரிசி மாவு தான் இது. இப்போ அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மாவில் சேர்த்துக்கணுங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அதில் சேர்த்து நல்லா ஸ்பூனாலே நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரேஷன் பச்சரிசி மாவு தானே, இது கொழுக்கட்டை நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. அரிசி மட்டும் கொஞ்சம் நல்ல அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ அருமையாக வரும் கொழுக்கட்டை. இது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த அரிசி மாவு. இப்போ சுட தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ நம்ம வறுத்த பாசி பருப்பை எடுத்துக்கலாங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அரைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவை பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாசிப்பருப்பு வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அதனால் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதன் பிறகு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷரிங் கப்பு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா பருப்பு, அதிலே வந்து 5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ தேங்காய் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்து அந்த பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு பாசி பருப்பு நல்லா கெட்டி தன்மையாக வருங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ அதே கப்பாலே 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. ஏன்னா பூரண கொழுக்கட்டைக்கு இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லமும் நல்லா கரையணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கூடவே கொஞ்சமான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கடாயில் ஒட்டியிருந்த அந்த பாசிப்பருப்பு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். வானலில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வரும். நல்லா பதமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ பாசிப்பருப்பை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ அரிசி மாவு நம்ம சுட தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லாவே ஆறி வந்துடுச்சு. அந்த மாவை நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். வாசனை இல்லாத ஒரு ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சு ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பு நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ஸ்டப்பிங் வைக்கும்போது நம்ம கையில் வந்து அதிகமாக பட்டுச்சுன்னா அந்த வெள்ளை மாவில் ஃபுல்லாகவே அந்த பாசிப்பருப்போட கலர் வந்து ஒட்டிடுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொழுக்கட்டை அச்சில் வந்து நெய் தடவிக்கிங்க. நெய் தடவும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் தடவிக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் தடவிக்கிங்க. இப்போ கொழுக்கட்டை அச்சு உள்ள நம்ம அரிசி மாவு வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டப்பிங்கை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டப்பிங் உள்ளே வைங்க. இப்போ தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் அரிசி மாவு வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப அதிக அளவு இல்லைனாலும் லைட்டாக அப்படி தொட்டுட்டு நீங்கள் தடவிட்டுருவீங்க அப்படின்னா அரிசி மாவு கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், மோதகம் நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பூரண கொழுக்கட்டை செய்யும் போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேன் காற்றுக்கு கீழே உட்காந்து நம்ம இந்த பூரண கொழுக்கட்டை பிடிக்கக்கூடாதுங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய அரிசி மாவு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். வேக வச்சு எடுக்கும்போது அந்த ஷைனிங் இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபேன் காற்றுக்கு கீழே இல்லாமல் நம்ம வந்து கொழுக்கட்டையை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது.
இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் கிளாத் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சு அடிக்கலாங்க. துணி இல்லைனாலும் நம்ம இட்லி தட்டில் ஆயில் தடவிட்டு நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு மாவு, சின்ன கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு தாங்க. எனக்கு ஒரு 15 கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி பருப்பு இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு வேக வைக்கிறேன். அதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாங்க. பட்டாணி பருப்பு நல்லா ஊறணும். பட்டாணி பருப்பு காலையில் தண்ணியில் போட்டுடுங்க. 3 மணிக்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடுங்க. காலையில் 9 மணிக்கு நான் அதை வந்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். சாயந்தரம் 3 மணி அளவுக்கு நான் வேக வச்சேன். சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதனால் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. பட்டாணியும் நம்மளுக்கு வெந்துடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சுங்க. கொழுக்கட்டை வேகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போதும். சூப்பராக வந்து பூரண கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி தாளிப்புக்கு கடுகு, உளுந்து சேர்த்துருக்கேன். காய்ந்த மிளகாய், சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கேரட் போட்டிங்களான்னு ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் இருந்தாலும் மாங்காய் துருக்கி போடுங்க, அதுவும் நல்லாயிருக்குங்க. இப்போ கருவேப்பிலை, கேரட், வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சா பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் சிறிதளவு போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சுண்டலும் ரெடி. இப்போ பிள்ளையாருக்கு பிடிச்சமான பச்சை பட்டாணி சுண்டல் பூரணம் கொழுக்கட்டை இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க. இந்த பூரண கொழுக்கட்டை பாசிப்பருப்பில் செய்தது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பட்டாணி சுண்டலும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி செய்து பாருங்கள். இந்த அச்சு வந்து கடைகளில் நிறைய கிடைக்கிது. வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அச்சு இல்லைனாலும் நம்ம வாழை இலையில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.